இன்று இந்த செய்தியை கேட்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தேவன் உங்கள் இருதயத்தோடு பேச விரும்புகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லாதது போல தோன்றும். ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கலாம். எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லுவது இதுதான்: என் வார்த்தையை கேள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டுமல்ல. அமைதியான மனம், ஆரோக்கியமான உடல், குடும்பத்தில் அன்பு, நல்ல வேலை, பாதுகாப்பு, தேவனுடைய வழி நடத்துதல், இவை அனைத்தும் தேவனுடைய ஆசீர்வாதங்களே. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி வாழ ஆரம்பிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட தொடங்குவார். சில ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட தொடங்குவார். சில ஆசீர்வாதங்கள் உடனே வரலாம், சிலவற்றிற்கு காத்திருக்க வேண்டி இருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் நமது வாக்குறுதியை மறப்பதில்லை. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து சேரும். இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. முதலில் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவரை நம்பி நடக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். இன்று இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பாதவர் அல்ல. அவர் நம்முடைய பிள்ளைகள் நன்மையாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தேவனோடு உறவை வளர்க்க வேண்டும். பலர் நான் ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை காணவில்லை என்று கேட்கிறார்கள். சில நேரங்களில் தேவன் நம்மை காத்திருக்க செய்கிறார். அந்த காத்திருப்பு தண்டனை அல்ல, அது நம்மை தயார்படுத்தும் காலம். ஒரு விவசாயி விதையை விதைத்தவுடன் அறுவடை செய்ய முடியாது. அவர் பொறுமையாக காத்திருந்து தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறார். அதுபோல நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது தேவன் சரியான நேரத்தில் ஆசீர்வாதத்தின் கனியை அருளுகிறார். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிறவன் நீர்க்கால்களில் ஓரத்து நடப்பட்ட மரம் போல் இருப்பான், தன் காலத்தில் கனியளிப்பான். இந்த வசனம் ஒரு அழகான வாக்குறுதியை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பவன் சரியான காலத்தில் நிச்சயமாக கனியளிப்பான். இன்று கனியை காணவில்லை என்றாலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே மனம் தளராதீர்கள், உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். தேவனுடைய நேரம் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆசீர்வாதத்தை அவர் அளிக்க வல்லவர். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தலாம். என் ஜெபத்திற்கு பதில் வருமா? என் குடும்பம் மாறுமா? என் பிரச்சனை முடிவடையுமா என்ற கேள்விகள் மனதில் வரலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வசனம் ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, தேவன் நம்முடன் இருப்பார் என்ற உறுதியும் ஆகும். நாம் தனியாக போராடவில்லை. ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டிருப்பது போல் தோன்றலாம். ஆனால் தேவன் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. இன்று நீங்கள் காணாத வழியை நாளை அவர் உங்களுக்காக திறக்க முடியும். எனவே உங்கள் விசுவாசத்தை விடாதிருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள்.
அவர் கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கை அவரது ஆசீர்வாதம் வெளிப்படும். இந்த செய்தியின் முடிவில் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. நீங்கள் காணும் தாமதம் தேவன் உங்களை விட்டுவிடா என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் சரியான நேரத்தில் சரியான வழியில் சரியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். ஜெபம். இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பாரங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். மூடிய கதவுகளை திறக்கும். நோயுள்ளவர்களுக்கு சுகத்தையும் மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலையும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் குடும்பங்களின் சமாதானத்தையும் அருளும். கர்த்தாவே, உமது ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். அவர்கள் செல்லும் எல்லா வழிகளிலும் உமது கிருபை முன்னே செல்லட்டும். உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி அவர்களை வழிநடத்தும்.